சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பம்பர் எல்லாருக்குமே தெரியும். இந்த வாகனத்தில் நம்ம முன்னாடி போடக்கூடிய அந்த கிராஷ் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். புல் பார்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவோம். அதை வந்து பார்த்திங்கன்னா தடை பண்ணியிருக்காங்க. எப்போங்க தடை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஒரு 3 வருடம் முன்னாடி 2017 வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக இந்த பம்பரை வந்து நம்ம தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து வாகனத்தில் ஒரு பொதுவாக போகிற சமயங்களில் வந்து விபத்து ஏற்படுது அப்படின்னா ஏர்பேக், நம்ம வாகனத்தில் வந்து நிறைய வாகனங்களில் வந்து இந்த ஏர்பேக் பயன்படுத்துவாங்க. அது வந்து ஒரு சரிவர ஒர்க் ஆக மாட்டுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும், சரி இதை வந்து எதற்கு இப்படி திடீர்னு பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது பேன் பண்ணதில்லை. 2017 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேன் ஆகிருச்சு. அதை வந்து எல்லாத்தையும் நீங்கள் அகற்றணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பம்பர் வச்சுருந்தாலோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு ஃபிட்டிங்ஸ் போட்டு வந்து ஒரு மோட் பண்ணி வாகனத்தை ஓட்டுறீங்க அப்படின்னா உடனடியே வந்து அது மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தும் வந்து அது ஒரு பெரிய அளவில் பேசப்படலை. சரி, ஏன் இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது? 2017 வந்த ஆர்டர்னு சொல்கிறீங்க, ஏன் இன்றைக்கி வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஒரு வாரமாக தமிழ்நாட்டில் பேசப்படுது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். 2017 ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்த மாதிரி வாகனங்களில் பம்பர் வந்து பொருத்தக்கூடாது, இந்த கிராஷ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாகனம் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா வாகனத்துக்கு வந்து எந்த ஒரு சேதாரமும் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதை வந்து பொருத்துவாங்க. அதை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி 2017 சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாருக்கும் வந்து அப்ளிகபிளா அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு ஒன்று லெலின் பால் அப்படின்றவங்க வந்து போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் விஐபி, விவிஐபி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, செக்ரட்டரிஸ், அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட வாகனங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஷ் கார்டுன்னு சொல்லக்கூடிய பம்பர் இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏன் இன்னும் தடை பண்ணலை, ஏன் வந்து அவங்களாம் வந்து இன்னும் அதை அகற்றலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஜனவரி 20 வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் அதற்கான ஒரு அறிக்கையை தமிழக அரசை வந்து தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆகையால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாவி பொதுமக்களை பிடிச்சி சின்ன வாகனத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த கிராஷ் கார்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிடிச்சி அவங்க மீது வந்து அபராதம் விதிக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் அந்த கிராஷ் கார்டை கைட்டி அரசாங்கம் எடுத்துக்கிட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சாதாரண விஷயமாயிடுது. அதனால் ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு கிராஷ் கார்டு வச்சுருக்கீங்க, வண்டியில் பம்பர் வச்சுருக்கீங்கன்னா தயவுசெய்து கைட்டி வச்சுருங்க. வீணாக அரசாங்கத்துக்கு தர வேண்டிய வேலை இல்லை, நம்ம வீட்டிலே வச்சுக்குவோம். என்றைக்காவது வந்து இது சரின்னு சொல்லி சொன்னோன்னா அன்றைக்கி முறையை எடுத்து நம்ம மாட்டிக்குவோம். இது வந்து எந்த ஒரு செக்ஷன் கீழே வந்து பார்த்திங்கன்னா இது தவறு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, பிரிவு 52 மோட்டார் வாகன சட்டத்தில் ஆல்ட்ரேஷன் ஆஃப் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாகனம் வந்து இது மாதிரி ஒரு மோட் பண்ணி ஓட்டுற சமயங்களில் ஏற்படக்கூடிய இந்த ஒரு சில கோளாறுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிவின் கீழ் வந்து வரும். செக்ஷன் 52 அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்தந்த ஆர்டிஓவில் அதற்கான பர்மிஷன்லாம் வாங்கி அவங்க வந்து பொருத்திக்கலாம். இது வந்து எல்லா வாகனத்துக்கும் கண்டிப்பாக பொருந்தாது. இதில் வந்து யாராவது ஒரு விதி மீறாங்க அப்படின்னா பிரிவு 190, 191 மோட்டார் வாகன சட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மீது தக்க நடவடிக்கை எடுக்கலாம். ஃபைன் அமௌண்ட்டும் போடலாம், 500 ரூபா வரைக்கும் போடலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா அதனால் ஒரு விபத்து ஏற்படுது, வாகனத்தை வந்து ஒரு அன்சேஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி வந்து நீங்கள் பயன்படுத்தி ஓட்டுறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 20,000 ரூபாய் வரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிவின் கீழ் வந்து அவங்க தாராளமாக உங்கள் மீது அபராதத்தை விதிக்கலாம். ஆகையால் நீங்கள் ஏதாவது வாகனத்தில் பம்பர் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து உடனடியே கைட்டுருங்க. சரி, இது ஏன் வந்து காரில் சரி சொல்கிறீங்க, பேக் வந்து ஏர் பேக் ஓப்பன் ஆகாது, அதனால் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த சாதா வாகனத்தெல்லாம் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து அதை பேன் பண்ணுறீங்க, ஏன் வந்து அதை எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க வரப்போ அவங்க தரப்பில் சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதால் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் வந்து குறையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வாகன ஓட்டிகள் வந்து போடுறாங்க, வாகனத்தோட ஓனர் போடுறாங்க. ஆனால் அந்த பம்பரால் அடிப்படுது அப்படின்னா வந்து நிறைய போன்ஸ் வந்து கிராஷ் ஆகிடுது. நிறைய பேருக்கு வந்து இந்த போன்லாம் வந்து பார்த்திங்கன்னா விபத்து நடக்கிறப்போ உடச்சிக்குது. இப்படிலாம் சொல்லி இதுவும் வந்து ஒரு காரணமாக கருதி நாங்கள் வந்து இந்த பம்பரை வந்து பேன் பண்ணுறோம். ஆகையால் வாகனத்தில் எந்த ஒரு வாகனத்திலையும், அரசாங்க வாகனமாக இருந்தாலும் சரி, தனியார் வாகனமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வாகனத்திலும் இதுக்கப்புறம்
இந்த கிராஷ் கார்டு இருக்கக்கூடாது. இந்த ஒரு ஆர்டரில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுநல வழக்கில் 20ஆம் தேதிக்குள்ளே தமிழக அரசையும் அதற்கான ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ண சொன்னதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவசரமாக எல்லா இடங்கள்லேயும் வந்து இந்த பம்பர் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.